One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. இந்த வெப் சீரிஸ் படம் வதந்தி 2ன்னு சொல்லி இவர் நடிக்கக்கூடிய அண்ணன் சசிகுமார் நடிக்கக்கூடிய படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் மணின்னு தெரியும். முடக்கத்தான் மணின்னு சொல்லி ஒரு மாடுபிடி வீரரை என்னுடைய கதையை என்னுடைய அனுமதியே இல்லாமல் கிட்டத்தட்ட எனக்கு வயது 45 வயதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 30 வருஷம் இந்த ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் கடுமையாக உழைச்சி இந்த பேரை பாதுகாத்து வச்சுருக்கோம். என்னுடைய அனுமதியே இல்லாமல் ஒரு மாடுபடி வீரன்ற பேர் எடுக்கிறதே பல வருஷம் ஆச்சு. இந்த நல்ல வீரன், ஆகச்சிறந்த வீரன் சொல்லி பேர் எடுக்கிறது. இந்த வெப் சீரிஸில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, நான் ஒரு பெண்ணிட்ட தவறாக நடந்ததும், ஒரு பெண்ணை இது பண்ணதும், ஆற்றுக்குள்ளே அந்த பெண்ணை கொலை செஞ்சு புதைச்சதாகவும், நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாகவும், ஒரு சிறை குற்றவாளியும் போல் இந்த வெப் சீரிஸில் காமிக்கும் பொழுது இணைய மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டில் ஒரு எத்தனையோ சீனியர்கள் மாடுபிடி வீரர்கள் இருக்காங்க, எத்தனை ஜூனியர்கள் எங்களை பார்த்து கடந்து வர சூழ்நிலையில் இன்றைக்கி மதுரைனாலே அருவா கம்பு ரவுடிசன் சொல்லி இந்த திரைப்படத்தினால மதுரை கெட்டு போய், மதுரை மாவட்டமே கெட்டு போய் குட்டியச்சவராக கிடக்கு. இந்த வெப் சீரிஸில் ஜல்லிக்கட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்செயலில் ஒரு மாடுபிடி வீரனை ஒரு 1996 2026 வரைய உலகமே பார்க்கக்கூடிய, உலகத்தமிழர்களுடைய போற்றக்கூடிய, இன்னைக்கு கூகுளில் சர்ச் பண்ணால் முடக்கத்தான் மணினா எல்லாமே வந்துடும். இன்னைக்கு அப்படி ஒரு நபரை ஒரு குற்றவாளின்னு சொல்லும் பொழுது இதை எங்களுடைய ஒட்டுமொத்த மாடுபிடி வீரருடைய மன உளைச்சலாக இருக்குது. என்னுடைய மன உளைச்சலை இன்னைக்கு மாவட்ட ஆட்சியாளர்கிட்டையும் மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் கொடுத்துருக்கேன். இந்த சமூக வலைதளத்தில் தெரியாத இதே கிடையாது. இந்த வெப் சீரிஸில் இருக்கக்கூடிய இதை தடை செய்யணும். என்னுடைய அனுமதியே இல்லாமல் எடுக்கக்கூடிய அந்த கம்பெனி இயக்குனருக்கும் அந்த நடிகர்களுக்கும் இது உடனடியாக இந்த படைப்பாளிகளுக்குமே இதை தடை செய்ய வேண்டும். ஏன்னா என்னுடைய அனுமதியே இல்லாமல் இன்னைக்கு செல்லூர் ராஜுன்னு இருப்பார். இன்னைக்கு செல்லூரில் ஒருத்தர் ராஜுன்னு இருப்பான். ராஜுன்னு பிறந்துட்டா செல்லூர் ராஜ் ஆயிட முடியாது இல்லையா? ஏன்னா முடக்கத்தான் மணினா கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் வாழ்க்கை வரலாறு. தினம் வேர்வைக்கு பல ரத்தத்தை சிந்தி சமூக வலைதளத்தில் உண்மையான வரலாற்று செய்திகளை, ஆவண செய்திகளை பதிவிட்டுக்கிட்டே வரேன். ஏன்னா இது போல இருந்துமே இந்த வரலாறை திருடி இந்த வெப் சீரிஸில் இருக்கக்கூடிய இந்த வதந்தி 2ல இதை பொறுத்துறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை உடனடியாக நம்மளுடைய மாநில சட்ட ஆலோசகர் அண்ணன் நிரஞ்சன்குமாரும், தம்பி எஸ்பிபி மணிகண்டன் மாநில சட்ட ஆலோசகரும், தம்பி ஆண்டவராஜ் மாநில சட்ட ஆலோசகரும், மாநில ஒருங்கிணைப்பாளரும், இவர்களைப் போல தம்பி மஞ்சிலிருந்து இன்னைக்கு எல்லா மாநில மாவட்ட தலைவர்களை போல ஒன்றிணைத்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். அதுபோக மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்றோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு, ஏன்னா போராட்டம்ன்றது எங்களுக்கு புதிதல்ல. நாங்கள் போராட்டம் நடத்துறோம் நினைச்சோம்னா ஒன்றிணைத்து பண்ணால் தமிழகம் தாங்காது. இது தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு இது ஒரு நல்ல தீர்வாக இந்த படத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதை தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்க பேர் வச்சாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க? ஏன்னா இப்ப விஜய்னு எடுத்துக்கிட்டா விஜய்ல 1000 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க. ஆமா, முடக்கத்தான் மணி என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எந்த அடிப்படையில்? முடக்கத்தான் மணின்றது கிட்டத்தட்ட எண்ணி சொல்ல முடியாத இந்த களப்போராட்டத்தில் நின்று முடக்கத்தான் மணின்னு சொல்லி ஏகப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் ஏகப்பட்ட கலெக்டர்கிட்டையும் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்தில் அரசு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டுல பேரையும் ஊரையும் இந்த களத்தில் மண்ணில் பதிச்ச வரலாறுக்கு சான்றிதழ் இருக்கு. மாவட்ட லெவல் மாடு பிடிச்சக்கூடிய ஒவ்வொரு புகைப்படம் இருக்கு. 4000 மாடு புகைப்படத்தை வரலாற்று செய்திகளை வச்சிருக்கோம். வாய்மொழி பேச்சு ஆவணமாகாது, வரலாற்று செய்தி ஆவணமாகும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே விஜய் ஆயிட முடியாது. விஜய்க்கான களப்போராட்டமும் அந்த நடிப்பு இதெல்லாம் இருக்கு. நானும் விஜய் ஆயிட முடியாது, எல்லாம் அஜித் ஆயிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய இது இருக்கு இல்லையா? இதெல்லாம் கண்டறிந்து ஒரு படைப்பாளி அதை படைக்க தெரியலன்னா அது படைப்பாளிக்கான அர்த்தம் இல்லை. அது வதந்தின்ற படத்தை அது ஒரு வாந்தியாக அந்த படமாக மாறிடும். ஏன்னா ஒரு படைப்பாளி ஒரு நல்ல ஒரு கலை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு படைப்பை எடுக்கக்கூடியதான் படைப்பாளி. இந்த வதந்தி 2க்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய சட்ட ஆலோசகர் ரொம்ப வீரியமாக செயல்படக்கூடியவர்கள். நாங்கள் கண்டிப்பாக இதை தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து நம்மளுக்கு இது பண்ணிருப்பாங்க. ஏங்க நாங்க ரியல் ஹீரோங்க. சினிமான்றது எங்களுக்கெல்லாம் சும்மா, நாங்கெல்லாம் ரியலா நடிக்கிறவங்க. ஆனா சும்மா நடிக்கிறவங்க கிடையாது. எங்கள்கிட்ட அனுமதி வாங்கணும். எதையுமே இல்லாம யார் வீட்டுக்குள்ளேயும் போயிட முடியுமா?
இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஒவ்வொரு சேனல் இருக்கு, சேனலே இல்லாமல் நான் இன்னொரு சேனல் சொல்லி போட்டால் சேனல் ஏற்றுக்கிறோமாண்ணா? ஒவ்வொரு சேனலுக்கான எல்லாமே அங்கீகாரம் அதிகாரம் எல்லாத்துக்கான அர்ப்பணிப்புலாம் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறணும். இதை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட வேண்டும். ஏன்னா தமிழ்நாடு பாரம்பரிய கலாச்சாரம் என்பது இதை கண்டிப்பாக அடுத்த இளைய தலைமுறைகள் கத்தி கம்பு வேல்கம்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஜல்லிக்கட்டுன்றான், ஜல்லிப்பே விளையாட்டுன்றான். இதை இதில் உள்ள சொறி இதையும் கேள்விக்குறியாயிரும். ஆமா கண்டிப்பா இதை இந்த மாதிரி பண்ணலன்னா இதை தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணி மிகப்பெரிய உக்கிரமா போராடுவோம். ஓடும் ரயிலை எதிர்கொண்டோம், 7 நாள் சிறைப்பிடிச்சு வச்சிருந்தோம். ஏன்னா இது மாதிரி எத்தனையோ இதை சிறைப்பிடிச்சு இதனால எத்தனையோ இதை சிறைப்பிடிச்சு எத்தனை கள போராட்டத்தில் நிறைய பண்ணியிருக்கோம். மதுரை மாவட்டம்ல தமிழ்நாட்டில் நாட்டில் ஜந்தர் மந்தர்ல 7 நாள் மைனஸ் டிகிரியில் உட்காந்து போராடியவர்கள் நாங்க. எங்கனாலும் எந்த இடத்துலனாலும் போராடுறதுக்கு துணிச்சலாக போராடியவர்கள் நாங்கள். ஒரு பொழுதும் எதுக்கு அஞ்ச போறதில்லை. 4000 மாடுகளை பிடிச்சு கர்ணம் தப்பி மரண படிப்பு படிச்சு வந்தவர்கள் நாங்கள். வெறும் படிப்பல்ல, எங்கள் தலையெழுத்து உயிருக்கு எல்லாத்தையும் மாற்றி எழுகக்கூடியது. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை முடக்காத்தான் மணி. நன்றி, வணக்கம். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.